நாங்கள் வந்து பசுப்பா பழைய தானே உள்ள யாரா வர்றது. வணக்கம், நான் உள்லிங்கா. எல்லாருக்கும் காலை வணக்கம். என்னென்னு இன்றைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்க போகுது உங்களுக்கு எல்லாருக்குமே. இந்த வீடியோ என்னென்னு எங்களுக்கு திருமணம் நடந்து இப்போ 2 வருஷம் முடிய போகுது. உண்மையாக திருமண வாழ்க்கையை அழகாக்குறதுன்னு சொல்கிறது குழந்தைகள் தான். உண்மையாகவே குழந்தைகள் இருந்தால் நமக்கு நேரம் போகிறதே தெரியாது. சொல்ல போக்குள்ள நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம். அதை தாண்டி என்னென்னு சொல்கிற பொருளாதார ரீதியாகவோ இல்லை மன ரீதியாகவோ அப்படி ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று நமக்குள்ள இருக்கலாம். இருந்தும் ஆனால் அந்த குழந்தைகளோட நம்ம அவங்களோட நேரத்தை செலவழிக்கக்குள்ள நமக்கு எல்லாமே பூஜ்ஜியத்தில் வந்து நிற்கும். ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நமக்கு அவங்களோட நம்மளோட நேரங்களை கழிக்கக்குள்ள. அப்போ அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தான் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. உண்மையாகவே சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இன்றைக்கு செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான் நாளைக்கு ஒரு பெரிய ஒரு நினைவாக நமக்கு அது மாறும். அப்படியான ஒரு அழகான ஒரு காட்சியை தான் நீங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சரி, அப்போ தொடர்ச்சியாக நம்ம வீடியோக்குள்ளே போவோம். காலையில் எழும்பி வெள்ளை தட்டி முகத்தை கழுவிட்டு நடந்து கொண்டிருக்க வீதியால் எங்களோட ஊர் பக்கத்தில் இருக்கிற, அதாவது எங்களோட ஊர் பக்கத்தில் இருக்கிற கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது. பெரிய போரதீவு பிள்ளையார் கோவில். அங்கே தான் மணிச்சத்தம் கேட்குது, விலங்கு நினைக்கிறேன். உண்மையாகவே ஒரு அமைதியான ஒரு டைம். இந்த 4லேருந்து ஒரு 5:30 6 மணிக்குள்ளே காலையில் ஏர்லியாக எழும்பக்குள்ளே நம்மகிட்ட அந்த இன்றைய நாள் போய் முற்றாமல் இருக்குது. என்ன நடக்க நமக்கு தெரியாது. ஆனால் இருந்தும் நம்ம காலையில் ஏர்லியாக எழும்பணும்டா என்ன சொல்கிறேன், நம்ம நடக்க போகிற விஷயங்கள் அவ்வளோ வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். உண்மையாகவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த கோவில். இந்த கோவிலில் தான் நான் ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து நான் கும்பிட்றேன். நான் அதாவது அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்களோட ஊர்லேருந்து இந்த எல்லையில், இந்த ஊர் எல்லையெல்லாம் முடிக்கிறேன். நான் இந்த கோவிலெலாம் முடிச்சுட்டு கும்பிட்டு சாமி அப்புறம் நான் அப்படி எங்களோட ஊருக்கு போவேன். பக்கத்து ஊர் தான். Good morning. Good morning. Yeah. Good morning. Ano? Huh? Apa ni? Oh. Apa? Baik. வா ஒரு சாமான்லாம் விளையாடி சாமான்லாம் அப்படி அம்பா இருக்கு பாருங்க. அம்பா சரி, அம்பாவோ நம்ம அம்பா கிளம்புனு சாசா ஒரு வளமையா 4:30 கிளம்புறேன். 5:30 நான் வாக்கிங் போகணும் தானே. அவ்வளோவா ரொம்ப அதனால தமிழ் பிபி அவ்வளோ வாய்க்கணும்.
வைக்கணுங்களா படகு? சரி அச்சா அச்சா சரி. அம்பாங்கம்மா அம்பா அது அப்படித்தாங்க அப்படித்தாங்க அதாங்க மேடம். சரியா ஓகே சந்திரா ரெடி அவ்வளோ. இப்போ அம்பாங்கம்மா நீங்கள் அம்பா எடுங்க. அம்பா வாங்க அம்பா அம்பா எங்க மாதிரி அம்பா எடுங்க அம்பா. என்ன ஜோசியா எடுத்தாயாமா. அப்பா அடிக்கிறோம் அப்பா அடிக்கிறோம். அடிக்கிறோம் அத்தடி சித்தாடி அப்பா. இல்லை சொண்டுடா பாரு சாரி சொண்டு. காலையில் எழும்புனா எங்கள் மகன் தேடுற ஒரு முகம் ஒன்று இப்போ எங்களை தாண்டி அக்கா அதாவது ஜட்சைக்கு தான் கூப்பிட்டு கொண்டிருக்காரு. நாங்கள் வண்டியில் எடுத்து நாங்கள் ஓடுறதுக்கு தான் சாகு அதை அம்மா பதவிட்டு போகிறாரு. வட்டி தான் ஆச்சு. திருப்பி வா. அக்காவோட சேர்ந்து கார் ஓடுறாங்க. வெட்டு 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 பாப்பா பாப் பழகிட்டாரா உள்ள கார் ஓடுறது. வா வா வா. நீ வாண்ணா. ஏய் அக்கா அக்கா வந்துட்டாங்க. கண்டாடி அண்ணா நீ வாண்ணா. அண்ணா நீ வாங்க. தம்பியை தூக்குங்க. ஓடியாங்க ஓடியாங்க. புகழ் அண்ணா பா 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 பா. தம்பியை தூக்கு தம்பியை தூக்கு தூக்கு தம்பியை தூக்கு. அவ்வா நீங்கள் அவ்வா புகழ் அண்ணாட்டு அக்காவுக்கு இல்லையா? அவ்வா தம்பிக்கு மட்டும்தானா? அக்கா கவாடு வரல. எப்பவாங்கடா பாரு. தம்பிக்கு பிள்ளையார் ஜாமான் இல்லை. எங்களை சித்தா எங்களோட தசா குட்டிக்கு அது நான் காசு கொண்டு வாங்கி கொடுக்க போறேன். அதான் எங்கண்ணே அதான் எங்க எடுக்கிறோம் வெளில பட்டு அது அதுதான் சரி
நானும் தஜுவும் பசுப்பால் வாங்க போகிறேன். பசுப்பால் குடிக்கிறேடி. தஜு இப்போ பால் குடிக்கிறதுக்காக கதை நாளா இல்லை, இப்போ கொஞ்ச நாளா தான். ஒரு அங்கே நாங்கள் குடிக்கிறது அதிகமாக. இப்போ பசுப்பாலுக்கு மாற போகிறோம். எங்கள் வீடு இருந்து அப்படி ஒரு 4-5 வீடு கழிச்சு தான் அந்த பால் கறக்கிற இடம் இருக்குது. அங்கே தான் போய் இதை வாங்கி வரப்போம் பசுப்பால். என்ன விளக்கம்? ஆ உள்ள 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 கொஞ்சம் விளையாட்டுத்தனம் கூட ஆளுக்கு விளையாட போயிருக்காரு. வாடா குட்டி வா வா வா. ஏதா சரி அப்புறம் போயிட்டு விட்டா. பாய். பப்பு பிடிச்சி வரையில எங்களுக்கு 60 காணுன்றதுதான் வாங்கினாங்க. என்ன சேட்டாப்பா என்ன கொண்டு வாங்க உள்ள கையில தான். சரியோ காய்ச்சி തേയിലത്തൂള நான் பழமைய சாயத்தை அதுக்கு போட்டு தான் குதிக்க வைக்கிறேன். என்னண்டுன்னா தம்பிக்கு பால் கொடுக்குறாங்க, அதுக்கு அவருக்கு சாயம் போடாம கொடுக்கணும். அதால இவருக்கு தனியை சாயத்தை போட்டு கொடுக்க, இல்லாட்டி பாலுக்குள்ளே சாயத்தை போட்டு குதிக்க வச்சு தானே நாங்கள் குடிக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. தசா அப்பா குடிக்கான். பெரிய குடிக்கிறல்ல, பெரிய தண்டி பழம் கொடுக்குற. இன்னைக்கு ஆளுக்கு கொஞ்சம் பசி போல லேட் ஆயிடுது பால் வேறு. അജോ എവിടാ ജഡ്ജിക്ക് ബസ് വരുമ്പോഴല്ലേ വരുമ്പോ മണക്കണ്ടി ഏയ് ഏൻ വരുമ്പോല്ലേ എന്നെ കാണും ഏൻ കുടിക്കില്ല ബസ് അപ്പൊ വാങ്ങിത്താറില്ല തൊണ്ടാ കുടിപ്പിയോ பொய் சொல்றாள், அவ வேணி கொடுத்தாலும் குடிக்க மாட்டாள் கள்ளி. இப்ப ஜன்னலாடி பால் வேண்ட போ கூப்பிடு மணக்கு தண்டு போட்டு என்ன பால் குடிக்கிறது அங்க பால் அங்க நாங்க குடிக்க பசுப்பால் என்ன மாடு நீ குடிக்க என்ன மாடு பால் எருமமால் எருமாடு பால் அப்ப ஜானையில இருந்து அடுக்கல அங்க ஜானையில இருந்து அங்க அடுக்குறேன். இது இப்ப எனக்கு புத்திசாலி கேச்சிருக்காது ஃப்ரெஷ்ஷாக பால் கிடைச்சாலும் கூட அதிகமானவங்க அங்கே தான் குடிக்காங்க. காரணம் என்னன்னு சொன்னால்
என்னென்னு சொல்கிறது சில பேருக்கு பிடிக்குது இல்லை ப்ரெஸ் பால் குடிக்கிறது. முன்னொரு காலத்தில் எல்லாருமே ப்ரெஸ் பாலாக குடித்தவங்க. என்ன பொறுத்தது இதை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள இது சுத்தமான பாலாக இருக்குமோண்டு எனக்கு சந்தேகமாக இருக்குது சொல்ல போனால். ஏன்னா அங்கே தான் அதிகமான பேர் குடிச்சு கொண்டு இருக்காங்க. என்ன பொறுத்த இது ஆரோக்கியமான பாலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வீடியோ பார்க்குறேன், நீங்களும் சொல்லுங்கள். அடிக்காம என்ன காலம் சாப்பாடு செஞ்சாலும் தனக்கு வந்து தண்ணி சோறு வந்துருக்கும். அதால நைட் வேறு சோறு போட்டு வைக்கிறேன், காலையில் ஒரு சாப்பிட்றேன். இன்னைக்கு தயிரோட சாப்பிடுவோம். தண்ணிக்கு ஒரு சாப்பிட்ற வளமையா தேங்காய் பூச்சார் அப்படி வச்சுங்க. என்ன எழுதி உப்பு சரி சரி